பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். இன்னைக்கு என்னோட கூட மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அடுத்த செகண்ட் பார்ட் என்ன? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமீன். இது ஏன் ரெண்டு பார்ட்ல நான் சொல்றேன்னா, முதல்ல நம்ம தேட வேண்டியது என்னமா, கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும். இது நம்ம செஞ்சாலே அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம் நம்ம இந்த பூமியில வாழறதுக்கு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கூட கொடுக்கப்படும். எப்ப தெரியுமா? முதல்ல தேவனுடைய ராஜ்யம். தேவ ராஜ்யம்னா என்ன? ஏசப்பாவோட வார்த்தைய நம்ம கேட்டு நடக்கிறது. அவருக்கு எல்லா விஷயத்திலையும் முதல்ல ப்ரையாரிட்டி, கண்ட்ரோலை ஏசப்பா கிட்ட கொடுக்கறது. தேவன் கண்ட்ரோல் எடுக்கணும். என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம். அவர் ராஜ்யம் வருவதாக நம்ம சொல்லணும்ல. அப்ப அந்த ராஜ்யம் எப்படி இருக்கணும்? எஜமானன் ராஜா ஆளுகை செய்யறதா இருக்கணும். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, இந்த பூமியில, என் தேசத்துல, சபையில, எல்லா இடத்துலயும், பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் எப்படி ராஜா ஆளுகை செய்யறதா இருக்கணும். அதாவது கிரைஸ்ட் சென்டர்ட் லைஃப்ல நம்ம வாழ்ந்து காமிக்கணும். சரி, அது என்ன உம்முடைய நீதி அப்படின்னா, தேவனை நம்ம நேசிக்கணும். தேவனுக்குள்ளாக மற்றவங்களை நம்ம நேசிக்கணும். நம்மளை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். மற்றவங்களை மன்னிக்கணும், உதவணும். எல்லா காரியங்களும் தேவன் எப்படியெல்லாம் செய்வாரோ அதன்படி நம்ம செய்யச்சு தேவ ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடி அதன்படி நம்ம வாழ்ந்து காமிக்கச்சு நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமீன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவர்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு தகப்பனே. ஆண்டவரே, உம்மை முதல்ல அதிகாலையில் எழுந்த உடனே உங்க பிரசனத்துக்கு வர எதை செய்தாலும் தேவனை முன்வைத்து தேவ வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க, எல்லா கண்ட்ரோலும் நாங்க எடுக்காதபடிக்கு எல்லா இடத்துலையும் ராஜா நீர் ஆளுகை செய்யும்படியாக கிரைஸ்ட் சென்டர்டாக எல்லாவற்றிலையும் செய்ய உங்களுடைய வேத வசனம் அந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, ஏழை எளியோருக்கு இறங்க, மற்றவர்களை மன்னிக்க, அன்பு செலுத்த, ஆண்டவரை உண்மை உத்தமா இருக்க, ஆண்டவரை எதை செய்தாலும் தேவனாம் மகிமைக்கென்று செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்போது எங்களுக்கு தேவையான மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் கூட கொடுப்பதற்காக நன்றி ராஜா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you.